ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி நாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பிரெட் ஆம்லேட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் அதுக்கு 5 முட்டை எடுத்திருக்கேங்க. இப்போ 5 முட்டையும் உடச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ 5 முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து பெரிய தக்காளியாக இருந்ததுனால ஆஃப் தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பிரெட் ஆம்லேட் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தோசை தவா எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் இல்லைனா எண்ணெய் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ப்ரெட்டை எடுத்து இதில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இதே மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு ப்ரெட்டும் அதே மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பட்டருக்கு பதிலாக நீங்கள் எண்ணெயும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. ப்ரெட்டெல்லாம் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. தோசைக்கல்லில் எண்ணெய் தடவிட்டு கலந்து வச்சுருந்த முட்டையிலேருந்து பாதி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது மேலே வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை எடுத்து இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வேக வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா வெந்துடும். இப்போ வந்து இந்த மாதிரி பொறுமையாக 4 பக்கமும் நம்ம மடித்து விட போகிறோங்க. இதே மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி 4 பக்கமும் பொறுமையாக மடித்து விட்டுட்டு இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க இது. இப்போ இன்னொரு ஆம்லேட்டும் நம்ம இதை மாதிரி செஞ்சுக்கலாம். தோசைக்கல் இந்த மாதிரி நல்லா தொடச்சி விட்டுருங்க. மீதி இருக்க பாதி முட்டையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாமே பரப்பி விட்டுருங்க. அதே மாதிரி ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த ப்ரெட்டை எடுத்து இதில் இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே வேக விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இது 4 பக்கமும் நம்ம மடிச்சுக்கலாம். இதே மாதிரி மடிச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.